ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டு உள்ள வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் இன்சென்டிவ், ஸோ இதை தான் நீங்கள் வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளுடைய டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக ஒன் டேக்கு வந்து ஷிஃப்ட்டை புக் பண்ணிட்டு எப்படி நம்மளால வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய இன்சென்டிவையும் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது இதெல்லாம் முக்கியம், எதை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 இம்பார்ட்டண்டான விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வருமானம் வந்து அதிகரிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விக்கியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடி வந்து போட்டுட்டு உள்ள வரீங்க, அதாவது நீங்கள் லாகின் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஸ்விக்கி பேகும் டிஷர்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை வந்து இப்போ வந்து கூடிய சீக்கிரமாக வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் வந்து கம்பல்சரியாக கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது உங்ககிட்ட ஸ்விக்கி பேகும் ஸ்விக்கி டிஷர்ட்டும் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐடி போட்ட ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கோ 20 நாளைக்கோ வந்து உங்களுக்கு வந்து இந்த செல்ஃபி வந்து மிஸ்மேட்ச் தான் ஆகும். ஏன்னா உங்ககிட்ட டிஷர்ட்டும் இருக்காது, பேகும் இருக்காது. ஸோ அதனால தான். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி பேகும் டிஷர்ட்டும் வந்துடும். சரிங்களா? ஸோ உங்ககிட்ட ஸ்விக்கி பேக் டிஷர்ட் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் போடலன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்விக்கி பேக்காக இருந்தாலும் சரி, டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, எது நீங்கள் வந்து போடலையோ உங்களுக்கான ஃபைன் வந்து ராங் ஆக்ஷனில் போட்டுட்டு உங்களுக்கான ஃபைன் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ ராங் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு அப்படின்னா அது மினிமம் போகிறதுக்கு 30 நாள் ஆகும். ஸோ 30 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த ராங் ஆக்ஷன் வந்து ரிமூவ் ஆகும். சரிங்களா? ஸோ மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நியூ ஜாயினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லைன்னா தேவையில்லாமல் நம்ம வந்து பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பைலட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, இதில் வந்து எந்த இன்சென்டிவ்ஸில் ஓட்டுறீங்களா இருந்தாலும் சரி, ஒன் டேக்கு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நான் 1000 ஓட்ட போகிறேன், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 18 ஆர்டர் முடிக்கணும், இல்லைன்னா வந்து 25 ஆர்டர் முடிக்கணும் அப்படின்ட்டு வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போது உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கோம், ஒரு 1000லேருந்து ஒரு 1500 வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம வருவோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் வந்து லாகின் பண்ணுறதில் முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பிக்கையும் கோட்டை விட்ருவாங்க, நான் பிக்கையும் கோட்டை விட்ருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பிக்லாம் அட்டன் பண்ணி அந்த இன்சென்டிவை வந்து வாங்குறதுக்கு பாருங்க. இதுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய இன்சென்டிவ்ஸ் லேபில் போயிட்டு அவங்க நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு படித்து பாருங்க. ஸோ படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஷிஃப்ட்டெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக டார்கெட் பண்ணி ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து லாகின்ல வந்து இன்கம்ப்ளீட்னு தான் காமிக்கும். அன்னைக்கான இன்சென்டிவ் வந்து வராமல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் ஷீட்டில் போட்டு அவங்க வந்து பதில் சொன்னாங்கன்னா ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்பரான வந்து லாகின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ரீசனாக இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு டே வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறதும் லாக் அவுட் பண்ணுறதும் கரெக்டாக பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3வது இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் டெய்லியும் சொல்லி ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு ரிஜெக்ட் மட்டும் பண்ணுங்க. அந்த ஒரு ரிஜெக்ட்டுக்கு மேலே பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒன் டேக்கு ஒரு ரிஜெக்ட்னு உங்களோட இன்சென்டிவ்ஸில் போய் கொடுத்துருப்பாங்க. அதை மீறி நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா ₹30 பெனால்ட்டி போடுவாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ₹30 வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த பெனால்ட்டி கட்டி நீங்கள் அந்த இன்சென்டிவ் வாங்குறதுக்கு அதுக்கு நீங்கள் இன்சென்டிவே வந்து வாங்காமல் இருந்துடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஓட்டிடணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸடிங்கோட வரீங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ஒரு ரிஜெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரிஜெக்டை மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டு, அதாவது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக இருந்தால் மட்டும் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப லாங் ஆர்டரு இல்லைன்னா வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா மட்டும் ரிஜெக்ட் பண்ணுங்க. மற்றபடி எந்த காரணத்துக்கு கொண்டும் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுடைய இன்சென்டிவ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன்.
நீங்கள் அப்புறமேட்டு உங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஸ்டார்ட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டர் இன்சென்டிவ் வந்து அச்சீவ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்களா, ஸோ அந்த டார்கெட் வந்து மிஸ் ஆயிடும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இந்த 3வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் வந்து 1 மட்டும் பண்ணுங்க. அதுக்கு மேல பண்ணாதீங்க. இல்லன்னா ரூ. 30 உங்களுக்கு வந்து பெனால்ட்டியா வந்துரும். 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கஸ்டமர்ட்ட ஒரு ஆர்டர கொண்டு போய் குடுக்கும்போது, தயவு செஞ்சு எந்த மாரி மிஸ்பிஹேவியர், அதாவது இந்த கஸ்டமர்ட்ட வந்து ரூடா பேசுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்பிஹேவும் பண்ணிறாதீங்க. சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து நெறைய பேத்துக்கு ராங் ஆக்ஷன் வருது. ஐடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, டீஆக்டிவேஷன் ஆயிடுது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நீங்க ஒரு கஸ்டமர ஹேண்டில் பண்ணும்போது, அதாவது ஒரு டெலிவரி குடுக்கும்போதா இருந்தாலும் சரி, இல்ல ரெஸ்டாரண்ட்ல பிக்கப் பண்ண போனாலும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து கொஞ்சம் பொறுமையாவே வந்து இருங்க. சரிங்களா? ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு நம்ம பேச்சும் பேச வேணாம் அப்படின்றத தான் நான் சொல்றேன். ஸோ அந்த மாரி நம்ம ஏதாச்சும் ரூடா பேசிட்டோம் அப்படின்னா, அவங்க நம்மளுடைய ரேட்டிங்ஸ வந்து ரொம்பவே கம்மி பண்ணிருவாங்க. அது மட்டும் இல்லாம, அதுல வந்து கீழ ஏதாச்சும் ஆப்ஷன் கேட்டுச்சு அப்படின்னா, அதுக்கு எல்லாமே அவங்க வந்து அ ஏதாச்சும் தப்பா, அதாவது ரேட்டிங்ஸ்க்கு கீழ இருக்கிற மாரி வந்து ஆப்ஷன்ல குடுத்துருவாங்க. ஸோ அந்த மாரி குடுத்துட்டாங்கன்னா, நம்பளுக்கு உடனே ராங் ஆக்ஷன்ல மிஸ்பிஹேவியர் அப்படின்னு வந்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு நம்மகிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. நீங்க கஸ்டமர்ட்ட என்ன சொன்னீங்க? என்ன பேசுனீங்க? அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு வந்து சொல்லிட்டு வார்னிங் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ராங் ஆக்ஷன் போட்டு விட்டுட்டு, ஐடிய வந்து டீஆக்டிவேஷன் பண்ணிருவாங்க. அப்படி இல்லன்னா டெர்மினேஷன் பண்ணிருவாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். ஏற்கனவே நான் நெறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி கஸ்டமர்ட்ட குடுக்கும்போது, அ எப்படி சொல்றது? ஒரு ஹம்பிளா குடுங்க, டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா எதுக்குன்னா, நம்மளோட ஐடிய வந்து நாம வந்து புரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கோபம் பட்டுட்டோம்னா கூட, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து பெருசா வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நம்ம ஐடி நம்ம சேஃப்டியா பார்த்துக்கணும் அப்படின்னா, இத விட்டா வேற சான்ஸே கிடையாது. ஸோ அதுக்காக சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோவமா பேசுறவங்க நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். நம்மளோட ஐடி தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு நம்முடைய ஒர்க்கும் ரொம்பவே முக்கியம். இல்லன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ராங் ஆக்ஷன் வரலாம். இல்லன்னா பெனால்டி வரலாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். கஸ்டமர்ட்ட ஃபுட்ட குடுக்கும்போது பார்த்து நிதானமா குடுங்க. சரிங்களா? ஃபைனலா 5வது பாயிண்ட்டு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 1 டேக்கான ஷிஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்களா? அடுத்தது அவங்க குடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் டார்கெட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அப்படிங்கிறத ஃபைனலா வந்து செக் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, கரெக்ட்டா உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்ல வந்து டியூட்டி முடியுதோ, அந்த ஷிஃப்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு டியூட்டிய ஆஃப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நெறைய பேரு அந்த ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாத முன்னாடியே வந்து லாக் அவுட் பண்ணிர்றீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வராம போறதுக்கு நெறையவே காரணம் இருக்குது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷிஃப்ட்ட கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லாக் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? இல்லன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி இன்சென்டிவ் வராம போயிடும். இல்ல வீக்லி இன்சென்டிவ் வராம போயிரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 நிமிஷம், 3 நிமிஷத்துலலாம் டெய்லி இன்சென்டிவ் வந்து மிஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு இன்சென்டிவ் டெய்லி இன்சென்டிவ் இருந்தாலும் சரி, இல்ல வீக்லி இன்சென்டிவ் இருந்தாலும் சரி, ஓட்டும்போது அந்த ஷிஃப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அப்படிங்கிறத பார்த்துட்டு குடுங்க. சரிங்களா? நீங்க இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 டேக்கான ஏர்னிங்ஸ் வந்து தெரிஞ்சிரும். நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. மெயினா நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 டேக்கு உங்களுடைய டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, வீக்லி உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து நல்ல ஏர்னிங்ஸாவே கிடைக்கும். ஏன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "ப்ரோ நான் இத வந்து ஃபுல் டைமா ஓட்டுனா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்குமா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாரி ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதிக ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஒன் வீக்ல வந்து அதிக ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, அ அதாவது அந்த லாகின்னு, லாக் அவுட் இத மட்டும் கரெக்ட்டா ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுங்க. அடுத்தது அந்த ஆர்டர் டார்கெட், உங்க சொல்ற கண்டிஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து வீக்லி ஏர்னிங்ஸ் நல்லாவே கிடைக்கும். அதே மாரியே இன்னைக்கு நீங்க வந்து டெய்லின்னு சொல்லி ஓட்டுறீங்க. எல்லா ஷிஃப்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான இன்சென்டிவ் வந்து நாளைக்கு, அதாவது இன்னைக்கு ஓட்டிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு 8 மணிக்கு தான் வந்து அப்டேட் ஆகும் இன்சென்டிவ். சரிங்களா? ஸோ அதுவரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். உடனேலாம் வந்து இன்சென்டிவ் ஆட் ஆகாது. ஸோ மேக்ஸ் போனஸ் மட்டும் தான் நீங்க ஷிஃப்ட்ட கம்ப்ளீட் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்ட் முடியும்போதே வந்து ஆட் ஆகும். பட் டெய்லி இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு டார்கெட்லாம் முடிச்சு ஓட்டிட்டீங்கன்னா, நாளைக்கு 8 மணிக்கு தான் வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. இத தான் வந்து நான் ஃபாலோ பண்றேன். சரிங்களா? ஸோ அத வந்து ஒரு வீடியோவாவே போட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாரி மெயின்டெயின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்மளுடைய ட்ரெண்டிங் டு விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு குட் இன்ஃபர்மேஷன்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.